நம்ம திமுக கொடுத்த 43வது தேர்தல் வாக்குறுதியை நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். விவசாய உற்பத்தி பாதிக்கப்படும் வகையில் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுத்திட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். இதுதான் அவங்க கொடுத்த வாக்குறுதி. ஆனால் இதுபடி நடந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2023 நவம்பர் மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா கிராமத்தில், மேல்மா அதை சுற்றி உள்ள கிராமத்தில் சிப்காட் வரப்போகிறதாக அரசு அறிவிப்பு வெளியிடுது. இப்போ இந்த இடத்துல சிப்காட் வந்துச்சுன்னா, இல்லை இந்த இடத்துல சிப்காட்டை நீங்கள் விரிவுபடுத்தினீங்கன்னா எங்களோட விளைநிலங்கள் 2500 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு அந்த மேல்மா சுற்றி இருக்கிற கிராமத்து விவசாயிகள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தின 20 விவசாயிகளை இந்த அரசு கைது பண்ணுது. இதில் நம்ம திமுக அரசு, சமூக நீதி சமத்துவம் பேசுகிற நம்ம திமுக அரசு ஒரு படி மேலே போய் விளைநிலங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி போராடின விவசாயிகள் 7 பேர் மீது குண்டர் சட்டம் போடுது. எந்த சமூக நீதி அரசாவது போராடுற மக்கள் மீது, அதுவும் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுமா? ஆனால் இந்த அரசு போட்டுச்சு. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பவும் 6 பேர் மீது குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணிட்டு ஒரே ஒருத்தவர் மீது மட்டும் குண்டர் சட்டத்தை போடுது. அவர் பேர் அருள் ஆறுமுகம். அவர் தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தினவர். இப்போ மோடி அரசு விவசாயிகள் மீது ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் நம்ம அதை ஃபாசிசம்னு சொல்கிறோம்ல, அது சரியும் கூட. ஆனால் இங்கே நம்ம திமுக அரசு, சமூக நீதி பேசுகிற அரசு விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கே. அப்போ இந்த அரசை நம்ம என்னன்னு சொல்கிறது?